सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। हरि ओम तत्सत्। இப்போ துருக்திஷ்ய விவேகத்தில் தியானத்தை பற்றி விரிவாக நடத்திட்டு வரோம். தியானம் செய்கிறத பற்றி என்னென்ன வகையான தியானம், ஜஸ்ட் ஒரு சின்ன ரிவிஷன். நம்ம எதை தியானிக்கிறோம்? பொருளையா நம்மையா? பொருளை. இங்கே துருக்திஷ்ய விவேகத்தில் சொல்லப்பட்டது மொத்தம் 6 வகையான தியானம். ஞாபகம் இருக்கா? திருஷ்ய சவிகல்பம், சப்த சவிகல்பம், திருஷ்ய அனுவித்த சவிகல்ப சமாதி, சப்த அனுவித்த சவிகல்ப சமாதி. இது 2க்கு பிறகு நிர்விகல்பம்னு ஒன்று வந்துடும். அப்போ 3. இந்த 3ம் வெளியில் உள்ள பொருளை பார்க்கறதுக்கு, உள்ள உள்ள பொருளை பார்க்கறதுக்கும் இதே 3 பயன்படுது. அது உள்ள எப்படி? திருஷ்ய சவிகல்ப சமாதி, சப்த சவிகல்ப சமாதி, சப்த அனுவித்த சவிகல்ப சமாதி. இது உள்ள. அப்போ 2 சவிகல்பம் தான் இருக்கு மொத்தம். எது எது? திருஷ்யம் 1, சப்தம் 1. திருஷ்யம்னா என்ன? பொருள். திருஷ்யம்னா பொருள், சப்தம்னா அந்த பொருளுடைய ஐடென்டிஃபிகேஷன், பேரு, அந்த பொருளுக்குரிய பேர். அப்போ பொருளை தியானிக்கிறதும் ஒன்று, பொருளுடைய பேர் மட்டும் தியானிக்கிறது ஒன்று. இதைத்தான் சொல்ற தியானம் பண்றது. ஒன்று திருஷ்ய அனுவித்த சவிகல்ப சமாதி, திருஷ்யம் பொருளை மட்டும். இன்னொன்று சப்த அனுவித்த சவிகல்ப சமாதி. இது 2 ஒடுங்கிருச்சுன்னா நிர்விகல்பம். இது புறத்தே. இதே மாதிரி அகத்தையும் இருக்கு. திருஷ்ய அனுவித்த சவிகல்ப சமாதி, சப்த அனுவித்த சவிகல்ப சமாதி. இப்போ குழப்பமா இருந்துச்சுன்னா உதாரணமா ஒன்று சொல்லுவோம். காரணமும் காரியமும் ஒன்றா வேறா? இப்படி சொல்லக்கூடாது. எப்படி இப்படி சொல்லலாம்? காரணமும் காரியமும் வேறுன்னு. உதாரணமா நான் உங்களுக்கு ஒரு நூல் கொடுக்குறேன். அந்த நூலை நெய்து நீங்க சேலையாக்கிட்டீங்க, ஒரு துணி ஆக்கிட்டீங்க. இப்ப கையில துணி இருக்கு. இந்த துணின்னு சொல்லிட்டீங்கல்ல, இது திருஷ்யம். நாமமும் இருக்கு, ரூபமும் இருக்கு. இந்த துணி காரியம். காரியம் தானே, செயல், அதாவது விளைவு. விளைவு, ரிசல்ட். எதோட ரிசல்ட்? காரணம் இது, காரியம் இது. நான் இப்ப கேட்கிறேன், துணியும் நூலும் வேறா ஒண்ணா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க வேறுனாரு, இப்ப நீங்க ஒண்ணுன்றீங்க. நல்லா யோசனை பாருங்க. ரொம்ப சிம்பிளானது. இந்த வெற்றி அகாடமி கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாலே நீங்க பிரம்மனை பார்த்துடலாம். அந்த அளவுக்கு இங்க சொல்லப்படுது. நாம தான் கொஞ்சம் சிந்திக்கணும். காரணமும் காரியமும் வேறா ஒன்றா அப்படின்னு சொன்னா ஒன்று. இது எது அழியும், எது அழியாது? அதாவது காரணம் எதிலையும் பாதிக்கப்படவே படாது. காரணம் பாதிக்கப்படவே படாது. காரியம் என்ன ஆகும்? பாதிக்கப்படலாம். எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் தெரியுமா? ஒரு துணி சட்டையா தச்சிடுவான், அதே துணி பனியனா தச்சிடுவான். பேரு பாருங்க மாறிட்டே இருக்கும். ஆனா அத்தனையும் எது? நூல் தான். ஆனா அந்த துணி, காரணமா இருந்த துணி பேரு மாறிட்டே என்ன வேணாலும் பண்ணிக்கும். ஆமா,
ஒரு வேஷ்டி என்னென்னமோ மாதிரி கடைசியில் ஒண்ணுக்கு உதவாத மாதிரி ஐஸ்கிரீம் வைங்க துணி, அப்பவும் அது உதவும். என்ன மாதிரி உதவும்? ஆமா, நீங்க கிச்சன்ல இருக்கிறதுனால இட்லி துணின்னு சொல்றீங்க. இல்ல, அவங்க கிச்சன்ல இருக்கிறதுனால இட்லி துணி சொல்றாங்க. நாம என்ன சொல்லுவோம்? கோவணம் சொல்லுவோம். கடைசி ஒரு துண்டு தான் முடிஞ்சு போச்சு. பயன்படாம இருக்காது, எல்லாத்துக்கும் பயன்படுதுங்க காரியம். ஆனா எல்லாத்துக்கும் மூல காரணமான அந்த காரணம் அழியவே அழியாது. இப்ப யோசனை பண்ணுங்க, நாம பார்க்கின்ற இந்த திருஷ்யம் முழுவதும், உலகம் முழுவதும் எது காரியம்? குட். திருஷ்யம் முழுவதும் காரியம் உருவாக்கப்பட்டது. இல்ல காரணம் எது? நூலிருந்து துணியான மாதிரி இந்த பிரபஞ்சம் எங்க இருந்து வந்துச்சு? திருக்குல இருந்து வந்தது. ஆக இந்த துணியை தொட்டா, எங்க தொட்டாலும் நூலை தொடுறீங்க. இப்ப திருஷ்யத்தை நீங்க எங்க தொட்டாலும் யாரை சுட்டீங்க பாருங்க. ஆனா நமக்கே தெரியல நம்ம திருக்க தொட்டுக்கோம். நாமளும் திருஷ்யமா இருக்கோம். ஆனா திருஷ்யத்தை பார்த்துட்டே திருக்கையும் பார்க்க முடியாம போறது. இதை பார்க்க வைக்கிறதுக்காகத்தான் இந்த 28வது சுலோகம் நமக்கு காட்டி தருது. 27வது சுலோகத்துல சொல்லி கொடுத்தாரு, பொருளை தியானிக்கலாம் வெளியேயோ உள்ளேயோ, பொருளுடைய நாமத்தை சப்தத்தை தியானிக்கலாம் உள்ளேயோ வெளியேயோ, அப்படி சொன்னாரு. ஆக ஒரு பொருளுடைய சப்தத்தை தியானிக்கிறப்போ திருஷ்யம் என்னாகும்? பொருள் காணாம போயிடும். உதாரணமா, பிரம்மம் காரியமா வந்த பொழுது பிரபஞ்சமா இருக்கு, அதை நீங்க தியானம் பண்ணீங்க, அது திருஷ்ய அனுவித்த சவிகல்ப சமாதி. இப்ப காரணமா இருந்தது எது? அந்த திருக்குக்கு பொருள் உருவம் கிடையாது, ரூபம் கிடையாது, நாமம் மட்டும் இருந்துச்சு. அதான் சப்தம் மட்டும் இருக்கு. அந்த சப்தம் என்னன்னா சப்தம், அந்த சப்தத்தை நம்ம நினைக்கணும். தியானம் பண்றதுன்னா அதை பத்தி சிந்திக்கணும். அந்த சிந்தனை பண்றப்போ நமக்கு திருஷ்யம் இருக்காது, பொருள் மறைஞ்சு போயிடும். சப்தத்தை நினைக்கிறப்போ பொருள் மறைஞ்சு போயிடும். அது என்ன சப்தம்? அந்த பிரம்மனுடைய சப்தம் என்ன? பிரம்மானந்தம் பரம சுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககன சத்ருசம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலம் அச்சலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரஹிதம் சத்குரும் தம் நமாமி அப்படின்னு அவர் சொன்னார். ஆக இந்த வார்த்தைகள் முழுதும் யாரை குறிக்குது? திருக்க குறிக்குது, சப்தத்தை குறிக்குது. இந்த சப்தத்தை நீங்க தியானம் பண்ணினீங்கன்னா டைரக்டா திருக்க தியானம் பண்ண மாதிரி அர்த்தம். இதனாலதான் பண்டங்களை விட்டு விட்டு வேதாந்த சப்தங்களாகிய அகண்டம், சச்சிதானந்தம், அத்வைதம், துவைத வர்ஜிதம் போன்ற சொற்கள் இருக்க, இதுதான் சப்த அனுவித்த சவிகல்ப சமாதி. அதை சிந்தனை பண்ணுங்க அப்படி சொல்றார். இது முதல் வகையான தியானம், இது ஆத்திய சமாதி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம படிக்கிற 28வது சுலோகம் 2வது மத்திய அனுவித்த சவிகல்ப சமாதி. மத்திய சமாதி சொல்றார். எப்படி? அகண்டைக்க ரசம் வஸ்து சச்சிதானந்த லக்ஷணம் ஈச் அவிச்சின்ன சிந்தேயம் சமாதி மத்தியமோ பவேத் இதி அவிச்சின்ன சிந்தேயம். இதோட லட்சணம் என்னன்னா சச்சிதானந்த லட்சணம், அகண்ட ஏக ரச வஸ்து. இது முந்தைய ஒரு தடவை சொன்னேன். வஸ்துன்னா எதை குறிக்கும்? பொருள். அந்த பொருள் எது? எப்பவுமே வஸ்து அப்படின்னா ஒரே பொருளை தான் அது குறிக்கும். இந்த பொருளையோ இந்த பொருளையோ இல்லை இன்னொருத்தனையோ இல்லை நம்ம வச்சுக்கிற வேற பொருளையோ, பிரபஞ்சத்தில் இருக்கிற கண்ணில் காணுகின்ற ஆப்ஜெக்டிவா இருக்கக்கூடிய பொருளையோ குறிக்கவே குறிக்காது. நல்லா நினைச்சு வச்சுக்கணும். நம்ம
வேதாந்தம் படிக்கிற நாம எப்பவுமே வஸ்து என்ற வார்த்தை வந்துச்சுன்னா அது அகண்ட ஏக்க ரசம் வஸ்து, துண்டுபடாத வஸ்து. இன்னும் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு சொல்லணும்னா எத்தனையோ ரூம் ஹாலில் இருக்கலாம். வஸ்துன்னா எந்த ரூம்னு கேட்கக்கூடாது. வஸ்துன்னா எது? ஹால் தான். எப்பவுமே ஹால் தான். அந்த ஹாலுக்குள்ள எத்தனையோ இருக்கு. அது கண்டமானது. உடஞ்சி போச்சுன்னா கண்டம்ன்றோம், துண்டு பண்ணிட்டோம்னா கண்டம்ன்றோம். கண்டமே இல்லாததுக்கு என்ன சொல்றோம்? அகண்டம்னு சொல்றோம். குரு சத்திரத்துல அதெல்லாம் வார்த்தையா வருது. என்னன்னு? அகண்ட மண்டலாக்காரம் வியாப்தம் ஏன சார அசரம் தத் பதம். அந்த பதம் தான் இந்த திருக்கு. அதைத்தான் சொல்றாரு. மாறாத அகண்ட அத்வைத சுரூபம். வார்த்தைகளை பாருங்க. மாறாத, இன்னும் மாறல, துணி கிழிஞ்சு போய் மாறிடுச்சு. காரணம் மாறல, காரியம் மாறிச்சு. அப்ப மாறாதது காரணமான அந்த மாறாத எதுன்னா அகண்டம். அத்வைதம் அது ஒண்ணு ரெண்டு இல்லாதது, அது ஒண்ணுதான் இருக்கு. அப்படின்னா தங்கம் மட்டும்தான் இருக்கு. அது மாறி மாறி நெக்லஸ் ஆச்சு, தோடு ஆச்சு, கம்மல் ஆச்சு, ஒட்டியானம் ஆச்சு, என்னென்னமோ ஆச்சு. ஆனா மாறாதது எதாவது இல்லை, தங்கம் தான். அதுதான் ஒரிஜினல், எப்பவுமே இருக்கக்கூடியது. மாறுகின்ற வஸ்துலாம் துவைதம். மாறாத வஸ்து துவைத வர்ஜிதம் அல்லது அத்வைத்தம் அப்படி சொல்றார். அப்படி அத்வைத சொரூபமா இருக்கிறது எதுவோ அதுவே சச்சிதானந்த லட்சண பிரம்மம் வஸ்து. அதுதான் சச்சிதானந்தமாகிய லட்சணம் பிரம்ம வஸ்து. லட்சணம்னா என்ன நினைக்கிறீங்க? வார்த்தைகள் ஆடுவதில் கூட பொருள் புரியாம போகலாம். வார்த்தைகள்ல இருந்து நம்ம சில கருத்துக்களை எடுக்கிறப்போ அருமையா பொருள் புரியும். நம்ம எத்தனையோ தடவை எங்கெங்கயோ படிச்சிருக்கோம். லட்சணம் அப்படின்னு படிச்சோம். லட்சணம்னா என்ன? அவனப்பா லட்சணமா இருக்கான் அப்படின்னு சொல்றோம். குணங்களா? முக அமைப்பு. லட்சணமா இருக்கானோன்னு நல்ல முகமா இருக்குது. ஃபீச்சர் குட். என்ன இலக்கணம்? இலக்கணம்னா என்ன? இப்ப பாருங்க, இதுன்னா இது இதுதான், இப்படி வந்தா இப்படி வரும், அதான் இலக்கணம். இப்படிதான் இருக்கணும், மாறக்கூடாது. இப்ப மாறாம இருக்கக்கூடியது அதை தவிர்க்க முடியாது உங்களால. தமிழ்ல இலக்கணம் இருக்கு, இங்கிலீஷ்ல இலக்கணம் இருக்கு, எல்லாத்துக்கும் இலக்கணம் இருக்கு, சொல்லி வச்சிருக்காங்க. தமிழ்ல இலக்கணத்தை சொல்லி வச்ச பேர் என்ன? தொல்காப்பியர். அதுக்கு முன்னால யாரு? அவர் தான் உண்மையா சமஸ்கிருதத்துல வச்சாருன்னு தொல்காப்பியர் மாத்தினார். பாணினி. பாணினின்னு ஒருத்தர் சூத்திரம் எழுதியிருக்காரு. ஃபுல்லே இலக்கணம். அந்த இலக்கணத்தை ஒண்ணு கொண்டு வந்து இப்ப யோசனை பண்ணி பார்ப்போமா? எல்லாம் இங்கிலீஷ்லயும் இருக்குது அந்த இலக்கணம். லட்சணம் அதுதான். இங்கிலீஷ்ல படிக்கிறப்போ இந்த இலக்கணத்தை கண்டுபிடிச்சு பேசினீங்கன்னா அது உண்மையிலேயே அருமையா இருக்கும். லட்சணம்னா அதான். உதாரணமா ஒரு கதை சொல்லுன்னா சொல்லுவாங்க, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. என்ன சொல்லுவாங்க? இல்ல, ஆரம்பிங்க. இது தப்பானது. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார் அப்படின்னா தப்பு. ஒரு ஊர்ல சொல்லக்கூடாது, ஓர் ஊர்ல ஒரு ராஜா சொல்லணும். எதுக்கு இங்க ஓர் போடுறோம், எதுக்கு அங்க ஒரு போடுறோம்? பாத்தீங்களா? இலக்கணம் சொல்லிட்டாங்க. உயிரெழுத்துல ஆரம்பிச்சா ஒண்ணுன்னு சொல்ற இடத்துல ஓர் தான் போடணும், ஒருன்னு போடக்கூடாது. இது அப்படியே ஆங்கிலத்துக்கு வாங்க. அம்பரலா, ஒரு அம்பரலா சொல்லுங்க. எதுங்க ஏன் அம்பரலா சொல்லக்கூடாதா? பாருங்க, எது அழகா இருக்கு? an umbrella, half an hour, half
அண்ட் அவர், half an hour அப்படிங்கிறான். அந்த ஆன் அவர் தான் ஏன் எப்ப அவர்னு அங்கதான் வவல் இல்லையே. இப்ப இது ஒரு லட்சணம். அதே ஒருவேளை வவல் இல்லாம இருக்கலாம், ஆனா வவல் சவுண்ட் வந்தாலும் கூட நீ அதை தான் ஃபாலோ பண்ணணும். அப்படி இலக்கணம் பண்ணி வச்சிருக்கா. அதுக்கு பேர் தான் லட்சணம். அப்போ சச்சிதானந்த பொருளாகிய அந்த திருக்கு லட்சணம் கொடுத்திருக்காள். அது எப்படி எப்படிப்பட்டதுன்னு, மாறாத அகண்ட அத்வைத்த சுரூபமானது. அதுதான் சச்சிதானந்த லட்சணம், அந்த பிரம்ம வஸ்து. இதை மாற்றக்கூடாது. இங்கிலீஷ்ல எத்தனை வவல்ஸ் இருக்கு கரெக்டா சொல்லணும். உயிர் இல்லைன்னா வார்த்தை வருமா? உயிர் எழுத்து இல்லைன்னா சொற்கள் வார்த்தைகள் வருமா? வராது இல்லையா? நல்ல யோசனை பண்ணுங்க. இங்கிலீஷ்லயும் வவல் இல்லைன்னா வார்த்தை வராதுன்னு சொல்றீங்க. நான் வர வச்சு காட்டுறேன். நிறைய இது இருக்கு. அதுக்கு ஒரு லட்சணம் கொடுக்கலாம். மை, ஃப்ளை, ட்ரை, இதெல்லாம் வார்த்தை தானே இல்லையா? வவலே இல்லை. பை, பி ஒய் மட்டும், அந்த BUY அல்ல. வவலே இல்லையே, எப்படி வார்த்தை அமைஞ்சது? நீங்க சரி சொல்றீங்க. மைங்கிறீங்க, ஃப்ரைங்கிறீங்க, ஃப்ளைங்கிறீங்க, ட்ரைங்கிறீங்க. வார்த்தை அங்க வவல் இருக்கா இல்லையா? இல்லையா? இருக்கு. சவுண்ட் எல்லாம் இல்லை, வவலே இருக்கு. அவன் என்ன பண்ணியிருக்கான் இங்கிலீஷ்காரன்? ரொம்ப ஏமாத்தி பாரு, ரொம்ப கெட்டிக்காரனும் கூட. வவல் 5 தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 வவலை களவாடி ஒரு கான்சனன்ட், ஒரு மெய்யெழுத்துல சேர்த்து இது மெய்யெழுத்து பட் வவல் அப்படின்னு சொல்றான். எந்த எழுத்து அது? ஒய். ஒய் என்பது மெய்யெழுத்தா உயிரெழுத்தா அப்படின்னு கேட்டா அது மெய்யெழுத்துல போயிருக்கு. ஆனா உண்மையில 2 உயிரெழுத்தை வாங்கி கொண்டு போயிருக்கு, திருட்டிட்டு போயிருக்கான். அதனாலதான் சில இடங்கள்ல புழுதலா வைக்கிற போவோம், பாஸ்டென்ஸா எடுக்கிற போவோம். வெர்புல புழுதல்ங்கிறது நவுன்ல, பாஸ்டென்ஸ் இந்த மாதிரி வெர்புல வர்றப்போ அது வெர்பு. இந்த ஒய் வந்துச்சுன்னா பாஸ்டென்ஸ் ஆகுறப்போ ஒய்யை எடுத்துட்டு ஐவி போடுவான். ஆமா, ஒய்யை எடுத்துட்டான், 2 உயிரெழுத்தை போடுவான் பாருங்க. ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன். பிரசன்ட் டென்ஸ்ல இருந்து ஓகேங்களா? ஸ்டடி அப்படின்னா படி அப்படின்னு அர்த்தம். படித்தான் அப்படிங்கிறது ஸ்டடீடு அப்படிங்கிறான். ஸ்டடிங்கிற ஒய்யை எடுத்துட்டு என்ன பண்ணிருக்கான்? ஐ இப்படி வந்துச்சு திடீர்னு. ஏன் ஒய்யில அப்படியே ஈடு சேர்க்க வேண்டியதானு? அந்த ஒய்யை எடுத்து ஐ போட்டான். அப்ப இந்த ஒய்யில ஒழிஞ்சிருந்தது எது? இந்த ஐ. இதே வெறுப்புல இதே நீங்க நவுன் எடுங்க. பேபி, பேபின்னா ஒரு பொண்ணு, ஒரு குழந்தை. நிறைய குழந்தைன்னா பேபி என்ன பண்ணுவாங்க? ஒய்யை எடுத்துட்டு IES. இதெல்லாம் இப்போ எதுக்கு இந்த இங்கிலீஷ் பாடம் எடுக்கிறா சுவாமி, திருப்தி விவேகம் எடுக்க சொன்னா அப்படின்னு நினைக்காதீங்க. லட்சணம்னு ஒண்ணு பொருத்தமா எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. லட்சணம், இலக்கணம். ஒருத்தர் எந்த வழியில வாழ்ந்தானோ அந்த வழி ஃபாலோ பண்ணணும். அதான் ராமர் வழின்னா, கிருஷ்ணர் வழின்னா. இந்த நாட்டில் மகாத்மா காந்தி வாழ்ந்த மாதிரி வாழணும், விவேகானந்தா வாழ்ந்த மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்றோம். அவங்களும் ஏன் அப்படி ஆனாங்க? அவங்க என்ன காட்சி தந்திருக்காங்க? இப்போ இப்படித்தான் வாழுங்க, நல்லா இருக்குன்னு லட்சிய புருஷர்கள்லாம் காட்டியிருந்தாங்க இல்லையா? அவங்க லட்சியத்தை கடைபிடிச்சாங்க. ஒரு லட்சியத்தை எடுத்து அது பிரகாரம் போய் வாழ்ந்து கட்டினாங்க. அவங்கள தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த லட்சியத்தை ஃபாலோ பண்ணவங்களுடைய கதையை எழுதுறத அந்த நூல்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கான், இலக்கியம். தமிழ்ல லட்சியம் சொல்லக்கூடாதான், அதனால இலக்கியம். இலக்கணம்னு சொல்ற, லட்சணம்னு சொல்லக்கூடாதான், அந்த சா வரக்கூடாதான்.
லக்ஷ்மணன் சொல்லக்கூடாதான். இதனால நிறைய பேர் குழம்பு போறாங்க. என்னடா இதுன்னு. இந்த மாதிரி தமிழ்ல ஷா சா ஜாலாம் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு இவங்க தமிழ்ல இருக்கிற எழுத்தையே எடுத்தாங்க. ஆனா இதே மாதிரி இலக்கியமும் இலக்கணமும் உண்மையிலேயே ஒரு எழுத்து ஒதுக்கப்பட்டது. இது வாழ்ந்து காட்டக்கூடிய வெற்று சமாச்சாரம், இது சொல்லு சமாச்சாரம் பிக்ஸ் பண்ணப்பட்டது. அதனால இங்க சொன்னாரு லட்சண பிரம்மம் வஸ்து. இவ்வாறு இந்த பிரம்மம் தான். இந்த பிரம்மம் உண்மையில யாரு? நாம தான். அது தெரியாம யாரா நீ அப்படின்னா, நான் கீழே மாற்று பள்ளிவாசல் தெருவுல குடியிருக்கிறேன் அப்படின்னா போச்சு. அவன் வேற எதையோ சொல்றான். நீ யாருங்கிறத நினைக்கிறப்ப இதை சொல்ற. நான் என்று இடைவிடாது தியானிப்பதே மத்தியமான சப்த அனுவித்த சவிகல்ப சமாதி. அந்த சப்தத்தை மேல காட்டிட்டார். மாறாத அகண்ட ஏகைக ரசன் சொல்லி காட்டிட்டார். இந்த சப்தத்தை நம்ம நினைக்கிறோம். அப்போ உட்காந்து தியானம் பண்றப்போ எந்த உருவமோ எந்த சுவாமிகளுடைய படமோ வஸ்துவோ எதுவுமே வராது. எங்க போகுது? அப்படியே அந்த சப்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது மாறாத அப்படின்னா அது எப்படி இருக்கும்? ஏகத்துவம்னா அது எப்படி இருக்கும்? எப்படி ஒரு பொருள் அப்படி இருக்குது? இது அசையாதுன்னா அசையாம இருக்கிற பொருள் எப்படி இருக்கும்? இப்படி நீங்க சிந்தனை பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இன்னொன்று நினைக்கணும். அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பொருள் வேற எதுவா இல்லை. அது யாரு? நான் நினைச்சு பாருங்க. அந்த இடத்துலயே நீங்க முக்தர்கள். யாருக்கு இதுல ஸ்ட்ராங்கா நின்றுட்டாங்களோ அவங்க முக்தர்கள். எல்லா தியானமும் உள்ளத்துல தான் நடக்குது. ஆனாலும் சிந்திக்க எடுத்துக்கொள்ற பொருள் வெளியேயும் இருக்கும் உள்ளேயும் இருக்கும். அதனால ரெண்டு வகையா பிரிச்சாங்க. அகம் புறம்னு பிரிச்சாங்க. உண்மைதானே? புறத்துல தியானம் பண்ணி புறத்துல அகமகிழ்ந்து புறத்துல தியானம் பண்ணப்ப மகிழ்ச்சி உள்ளதான் ஏற்படும். அப்படி ஒரு பொருளை சூஸ் பண்ணி அந்த பொருள் மேல நம்முடைய மனசு போய் தியானம் பண்ணி அதையே நினைச்சு சந்தோஷமா சுகமா இருக்கக்கூடிய பொருள் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? குஞ்சு கூத்தாடி அந்த பொருளையே நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற நாம அந்த பொருள் எந்த பொருளா இருக்கும்? வெளியில இருக்கிற பொருள். இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புதுசா ஒரு செல்லு ஒரு டிரான்ஸ்பர் ரேடியோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா அதுதான் அவங்களுக்கு தியான பொருள். இப்போ அதை வச்சு தனியாக உட்காந்து நோண்டிட்டு இருப்பான். அது என்ன இது என்னன்னு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்க. வயசான பாட்டி தாத்தா இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பொருள் வேணும், வெளியில உள்ள பொருள். சந்தோஷப்பட்டுட்டு இருந்து நம்ம மனசு ஒருமுகமாயிட்டு இருக்கிறதுக்கு எந்த பொருள்? கம்ப்யூட்டரா? அதுக்கு போக முடியாது, கையெல்லாம் வலிக்கும். டிவி சீரியல் கூட ஒழுங்கு இருக்காது. வீட்டில் இருக்கிற அதே சண்டே அங்கே காட்டுவான். நாம சங்கீதம்னு அவங்க சொல்றாங்க. சொன்ன பேரையே சொல்லிட்டே இந்த போர் அடிக்காதா அவங்களுக்கு? அப்படி பேசுறான். அப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, எதுவோ வரி குதிரையோ புலியோ சிங்கமோ ஏதோ ஒரு எது உங்களுக்கு பிடிக்குது அதை எடுத்துக்கோ, அதோட கூத்தாடு கொஞ்சம் என்ன வேணாலும் பண்ணு. இதுதான் திவிசிய அனுவித்த சவிகல்ப சமாதி. அதே நீங்க நினைச்சு போனா உங்களுக்கு ஒரு ஆனந்தமா இருக்கும். வெளியில உள்ள பொருள்ல நீங்க போகக்கூடியது. அது எது வேணாலும் இருக்கும், தப்பு இல்லை. அந்த பக்குவத்தை வளர்த்துக்குன்னு சொல்றாரு. வளர்த்துண்டா இங்க இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அந்த பிரம்மம் தான் கண்டுபிடிக்கிற தன்மை வரும் நமக்கு. அதனாலதான் சொன்னான் சர்வம் பிரம்மமயம் கழு சர்வம் கழு இதம் பிரம்ம. எப்படி வார்த்தை போட்டாரு. இப்போ சொல்லுங்க, வயசானவங்களுக்கு புறத்தில் இருக்கக்கூடிய பொருள் திருஷ்யம் அனுபவிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் எதுவா இருக்கும்? கையை தட்டுங்க. இவ்வளவு நேரம் நான் எதிர்பார்த்தேன், அவங்கள்ட்ட பேரம்பத்தி இருக்கும் போல இருக்கு. ஆனா பேரம்பத்திய கொஞ்சம் கூட பார்த்து இருப்பாங்க. இல்லைங்க உண்மை. வயசானவங்கிட்ட போய் பாருங்க,
ஒரு பேரன் வந்தான். கொஞ்ச நேரம்தான் நான் இருந்தேன் அந்த ஒரு விழாவில், ஒரு கல்யாண மகாலில். 2 பேர் மாலை போட்டு சேர்ல உட்காந்து இருந்தாங்க. எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க, சீத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. வீடியோவில் கூட காட்டலாம்னு நாங்கள் அப்சர்வ் பண்ணது அதில் இருக்கும். அவங்களுடைய பேச்சு வயசாயிச்சானா உட்காந்துச்சு முன்னால ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக. அந்த ஐயா என்ன கிளிமிஷம் பண்ணுறாருமா பேச்சுக்கிட்ட, தலைமுடியை பிடிச்சி இப்படி பண்ணுறாரு, தோல்பட்டை இப்படி பண்ணுறாரு, அந்த அம்மா இப்படி பார்த்து எழுந்திரிச்சு போய் பக்கத்தில் நின்றுச்சு. அவ்வளோதான். பேச்சு மேலே அவ்வளோ சந்தோஷம். இங்கேருந்து உட்காருன்றாரு. அப்போ அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை இருக்கு பாரு. இதெல்லாம் வேண்டாம்னு வேதாந்தம் சொல்றது இல்லை. வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு பிடிச்சமானது நீ எடுத்துக்கொண்டாதான் அதில் இன்வால்வ் ஆகி அந்த சமாதி வரும், சவிகல்ப சமாதி வரும். அப்படி வர வச்சு கடைசியில் ஒரு நாள் உண்மையான பொருள் எதுவோ அப்படின்னு நினச்சி அதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதைத்தான் இங்கே சொல்றாரு. அதனாலதான் எங்க எதை நம்ம போய் தியானம் பண்ணாலும் அந்த பொருள் தியானம் பண்றப்போ கடைசியில் எங்க கொண்டு போய் முடிக்கும்? எந்த பொருளும் காரியத்துல தான் நம்ம தியானம் பண்றோம். காரியமான பொருளை தான் எடுக்கிறோம். அதை தியானம் பண்ணி, அதை அனலைஸ் பண்ணி, அதை சிந்தனை பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கிறப்போ எங்க கொண்டு போய் முடிக்கும்? காரணத்துல கொண்டு போய். காரணம் எதுவா இருக்குது? சத்தா இருக்குது. அதைத்தான் இங்க சொல்றாரு. தியானம் எங்கிருந்து எதிலிருந்து துவங்கினாலும் அது சத் முடிவடைய வேண்டும். அப்படி செய்வதற்குத்தான் தியானம் தேவைப்படுகிறது. தியானம்னா இங்க பக்கத்துல வராது போ அப்படின்னு தனியா உட்காந்து தியானம், அது அல்ல. புற தியானம் இது. அதுல ஆரம்பிச்சு அப்புறம் அக தியானத்துக்கு நீங்க போங்க. அதைத்தான் இங்க சொல்றேன். நாம ரூபங்களில் துவங்கினாலும் தியானம் நீடிக்க அவை மெல்ல கலன்று சிந்தனை சத்து விஷயத்துல முடிவடையும். இதுதான் உண்மை. சத்து நாம ரூபம் அல்ல. சத்துன்னா அந்த திருக்கு நாம ரூபம் அல்ல. அந்த சத்து உண்மையில் வேறானதும் அல்ல. நம்ம தெரிந்து வேறானது அல்ல. ஆனா நம்ம நாம ரூபமா இருக்கோம். யாரா நீ இன்னும் நம்ம பேரை சொல்றோம், நம்ம இந்த வடிவத்தை போட்டோவை காட்டுறோம், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, இதுதான் நாமன்னு சொல்றோம். ஆனா சத்துலேருந்து நம்ம வேறானது இல்லை. இந்த மாதிரி தியான வரிசையில திவிசிய அணுவித்த வகையில ஒண்ணு, மத்தியமம் சப்த அணுவித்த வகையில ஒண்ணு. முதல்ல பார்த்தது திவிசியம், இப்ப பார்க்கறது சப்தம். சத்தியம், ஞானம், அனந்தம், ஏகம், ஏவ அத்விதீயம், பிரம்மம், அகண்டைக்க ரசம், இந்த சப்தம் போன்ற சொற்கள், சப்தங்கள் அகண்டைக்க ரசம், அதெல்லாம் பிளவுபடாத இரண்டற்ற அனுபவம். வெளி உலக அனுபவங்கள் பிரிவு உடையவு. வெளியில் இருக்கிற அனுபவம் பிரிவு. இந்த சப்தத்தில் இருந்து வரக்கூடிய பிரிவு இல்லாது தனித்தனியாக அறியப்படுபவை, எல்லைக்கு உட்பட்டவை. ஆனால் அகண்டைக்க ரச அனுபவம் எல்லைக்கு உட்படாது. யாராவது இந்து மகா சமுத்திரம் கடல் முழுவதும் தொட்டிருக்கீங்களா? முடியாதா? பெற முடியுமா? முடியாதா? பார்த்தீங்களா? எல்லா அறிவும் நம்மகிட்ட இருக்குது. கடல் முழுவதும் தொட்டிங்களான்னு கேட்டா தொட்டேன்னு சொல்ல தெரியணும். எப்படின்னா இதான் இந்த ஓட்டல கொஞ்சம் தொட்டல, இது கடல், இதை தொட்டா எல்லாத்தையும் தொட்ட மாதிரி தான். அதுக்காக மொத்தம் அங்கே போய் படர்ந்து போய் படுக்கணுமா? முடியாது. அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துல நீங்க ஒரு உண்மையை புரிஞ்சு கொண்டா, கலப்படமான சப்தமும் திருஷ்யமும் கலந்து இருக்கக்கூடிய அந்த திருக் தான் இந்த சிருஷ்டி அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க எதை தொட்டாலும் எதை தொட்டீங்க. ஆமா, ஒருத்தன் பாம்புக்கு பயப்படாதவன்னு வைங்க, கையில இருக்கிறது பாம்பா தெரிஞ்சுது, அவன் போய் அந்த பாம்பை பிடிச்சிட்டான். எதை பிடிச்சான்? கையில பிடிச்சிட்டு பாம்பை எல்லாரும் சொல்லுவாங்க பாம்பை பிடிச்சிட்டான். ஆனா அதை என்ன சொல்லுவாங்க? இல்ல, பாம்பையும் பிடிச்சேன் கைத்தையும் பிடிச்சேன். பாம்பை பிடிச்சாலும் நான் கையில பிடிச்சதுதான் அர்த்தம்.
கயிறு பிடிச்சாலும் பாம்பு பிடிச்சதுதான் அர்த்தம். அது அவனுக்கு மட்டும் தெரியும். அதைத்தான் இங்க சொல்றாரு. அனுபவங்களுக்கு ஏதுவாக உள்ளது ஜகத்து. பிரம்மத்தின் விளைவு தான் இந்த ஜகத்து. பிரம்மம் தானே இப்படிலாம் ஆச்சு. ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னிகி, அக்னேர் ஆபக, ஆபோ பிரித்திவி, பிரித்திவியாம் ஓஷதயக, ஓஷதிபியோ அன்னம், அன்னாத் புருஷக. அன்னத்திலிருந்து நிறைய ஜீவராசிகள் உற்பத்தி ஆயிடுச்சு. ஸோ இந்த பிரபஞ்சம் முழுதும் அவங்ககிட்ட இருந்து வந்து அதான் இங்க சொல்ல வந்தாரு. பிரம்மம் காரணம், ஜெகத் காரியம். காரியம் காரணத்திலிருந்து வேறா வேற அல்லவா? முதல்ல ஆரம்பிச்ச கதை தான். வேறு இல்லைல்ல, திரும்பி வேறுன்னு சொல்லிடாதீங்க. ஆயினும் காரணம் காரியம் அல்ல. வேறு இல்லைன்னாலும் அப்ப பிரம்மமும் காரியமா அப்படின்னு கேட்கக்கூடாது. அது காரியம் இல்லை, அது தோற்றம். உண்மையிலே பாம்பு அல்லவே, கயிறு தானே. ஆனா பாம்பா தெரிகிறதுக்கு அந்த கயிறு காரணம், அது மாறாது. அதுதான் சொல்லுவார். காரியம் எத்தகையதாக இருப்பினும் காரணம் மாற்றமடையாமல் உள்ளது. இது மனசில் நல்லா வாங்கிக்கணும். காரணம் மாற்றம் அடையாது. இது சத்தியம் மிச்சா உறவு. இந்த ரெண்டுக்கும் உள்ள உறவு என்னன்னா, உண்மையும் இருக்கு, பொய்யும் இருக்கு, ரெண்டும் கலந்து. ரெண்டு அறிவையும் யார் தெரிந்து கொள்கின்றானோ அவன்தான் உண்மையிலேயே யோகி அப்படின்னு பகவத்கீதையில சொல்ற. எது சத்தோ எது பிரம்மமோ அதுதான் இந்த ஜெகத்தாக மாறி இருக்கிறது அப்படின்னு அந்த பகவத்கீதையில எந்த சுலோகத்தில் சொல்றாருன்னா அந்த வார்த்தையை பாருங்க. க்ஷேத்திரம் க்ஷேத்திரஞன், க்ஷேத்திரமும் க்ஷேத்திரஞனும் ரெண்டு உண்மையே. க்ஷேத்திரஞன் எப்பவுமே இருப்பான். க்ஷேத்திரம் என்ன ஆகும்? க்ஷேத்திரம்ங்கிறது என்ன? திருஷ்யம். உடல் மட்டும் சொல்லாதீங்க, திருஷ்யம் ஃபுல்லா க்ஷேத்திரம். கோயில் குளத்துக்கு போறதெல்லாம் திருக்க பார்க்கறதுக்கு இல்லை. பேரு என்ன தெரியுமா? க்ஷேத்ராடனம். க்ஷேத்ராடனம்னா என்னது? கோயில் குளங்களை போய் சுற்றி பார்க்கறது. கோயில் குளம்லாம் என்னது? திருஷ்யம்தான். இங்க உள்ள ஒருத்தர் இருப்பாரு திருக்கா, இங்க இருந்து கஷ்டப்பட்டு அவ்வளவு மைல் போய் 2 நிமிஷம் அங்க போய் கொஞ்ச நேரம் நின்று பார்க்க விட மாட்டேங்கிறாங்க திருப்பதி சாமிய. ஜெகந்தி ஜெகந்தின்றான். பெங்கால்ல ஏகே ஜாவுங்கிறான். நிச்சய விட மாட்டேங்கிறான். எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்கணும் அந்த சாமியை பார்த்தோமா? திருக்க பார்க்கறதுக்கு 2 செகண்ட் தான். திருஷத்தை எப்ப வேணாலும் பார்த்துட்டே இருக்கும். அவன் பார்ப்பான். வெளியில வந்த பின்ன அங்கதான் பார்க்க முடியல, சரி கோயில யாரு பார்ப்போம்னு அந்த சுவரு, அந்த பில்லரு, அந்த கலரு, மேல இருக்கிறது எல்லாம் ரசிச்சுட்டு இருக்கோம். அங்க கடைவிதியெல்லாம் போய் எது வேணுமோ வாங்கிட்டு ஒரு பக்கம் உக்காந்து சாப்பிட்டுட்டு, இதெல்லாம் எதனுடைய அனுபவம்? திருஷ்ய அனுபவித்த சல்லிக்கட்டு சமாளி, அதுவே சந்தோஷப்படுறான். ஆனா திருக்குக்கு ரொம்ப நேரம் எடுக்க முடியாது. இது சத்தியம் மிச்ச உறவு. இதுதான் வேதாந்த தரிசனம். இது தெரிஞ்சவன் உண்மையை புரிஞ்சு கொண்டான். அப்போ இதை விளக்காதேங்கிறாரு. உலகத்துல வாழ்றப்போ இதெல்லாம் மிச்ச, இதெல்லாம் பொய், இதெல்லாம் மாயை, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் விட்டுட்டு ஓடு இப்படி நினைக்கவே கூடாது. எங்க ஓடுவீங்க? நீங்க ஓடுற இடமே என்ன தெரியுமா? இது வேணாம்னு விட்டுட்டு ஓடுறீங்கள, எதுல ஓடுறீங்க தெரியுமா? எதுல? இதுக்குதான் ஓடுவீங்க. நீங்க எதுல ஓடினாலும் அது முழுதும் யாரு? எல்லா பக்கமும் அகண்டம் இல்லையா? அவன்கிட்ட தான் ஓடுவீங்க. எதையோ பார்த்துட்டு இது இல்லைன்னு நினைச்சிட்டு ஓடுவீங்க. அங்க ஒரு சுவாமி இருந்தார், தத்துவானந்த சுவாமி. சிறுமலை அடிவாரத்தில் ஆசிரமம் வச்சிருந்தவர். ஒரு நாள் அவர் பக்தர் அவர்கிட்ட வந்து, நான் இப்போ அங்கே இருந்தேன்,
பக்தர் போன சாமி ஒரு 15 நாள் நான் ரிஷிகேஷில் போய் தியானம் பண்ணிட்டு வர போகிறேன், ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுங்க ஆசிரமத்தில் இருக்குது. அந்த சுவாமி ரெக்கமெண்ட்லாம் பண்ணுறேன், இங்கே அங்கே போய் என்ன பண்ண போகிறேன்னா நான் பிரம்மத்தை பார்க்குறதுக்கு தியானம் பண்ணுறேன்னா. ஓஹோ அப்படியா, சரின்ட்டு என்ன சொன்னார், ஏப்பா நீ பார்க்குற அந்த பிரம்ம ரிஷிகேஷில் தான் இருக்கா, இங்கே இல்லையான்னாரு. அவன் பேன்னு முழிக்கிறான். பிரம்மம் எங்கே இருக்கு? அது எங்கேயுமே இருக்கு. நான் பிரம்மத்தை பார்க்கறதுக்கு தியானம் பண்ணுறதுக்கு ரிஷிகேஷ் போகிறேன்னு ஏன் சொல்கிறேன்? ரிஷிகேஷில் தான் இருக்கு அந்த பிரம்மா, இங்கே கூட இருக்க. என்ன தேவை நமக்குன்னா அட்மாஸ்பியர். நமக்கு தேவையான வசதியான, நமக்கு மறக்க முடியாத மாதிரி வசதி பண்ணக்கூடிய ஒரு இடம் இருந்துட்டாலே போதும், நம்ம என்ன செஞ்சிடலாம், தியானம் பண்ணிடலாம். 3 இடம் இருக்கு தியானம் பண்றதுக்கு. யாருக்கு தெரியும்? ராமகிருஷ்ணா பரமஹம்சர் சொன்னார், தியானம் பண்றதுக்கு 3 இடம் பெங்காலியில. மோனே வார்த்தை பாருங்க, கோனே வனே மோனே பெங்காலியில. கோனே நான் மூலையில் உட்காருங்கிறாங்கல்ல, சும்மா ஒரு மூளை போய் உட்காரலாம் அப்படிங்கிறோம்ல, அதான் இது. வீட்டில் இடைஞ்சலா இருந்தால் எங்கேயாவது ஒரு மூலையில் உட்காந்து உன் பாட்டுக்கு சிந்தனை பண்ணி தியானம் பண்ணிட்டு ஒரு மூளை கிடைச்சா போதும். அந்த மூளை கிடைச்சா போதும்ங்கிற மூளை வேணும், வர மாட்டேங்குது. இன்னொன்று வனே, வனம். யாரும் இல்லாத இடத்துல போய் உட்காந்துருக்கோம். அப்பதான் உலகத்தில் இருக்கிற ஆளுகளை வெளியே வருவாங்க. யார் யார் ஒதுங்கிட்டு இருந்து ஒன்று ஏமாத்துனாங்களோ அவங்க எல்லாரும் வெளியே வருவாங்க. அப்பதான் தெரியும் நம்ம இப்படிலாம் உள்ளவங்களான்னு. உங்களையே ஏமாற்றும், தீட்டுத்தனமெல்லாம் பண்ண வைக்கும். அந்த எண்ணங்கள்லாம் உருவாகும், வரும். மக்கள் மத்தியில் இருந்தால் வராது. ஒவ்வொருத்தனும் மனசுக்குள்ள தப்பு பண்ணாம இருக்கான்னு சொல்றோம்ல, ஏன் தப்பு பண்ணாம இருக்கான்னு தெரியுமா? சொல்லுங்க. தப்பு பண்ணா என்ன ஆகும்? ஒருத்தன் கொலை செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜு உனக்கு தண்டனை கொடுக்க போறேன், தூக்கு தண்டனை, நீ கொலை செஞ்சிட்ட அப்படின்னு. அதை ஒத்துக்கொண்டு ஆமா நான் தான் கொலை பண்ணேன்னு, அதனால உனக்கு தூக்கு தண்டனைன்னா. கடைசியில் நீ ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டார். இருக்கு சார் அப்படின்னு. இயேசுவர் ஆனர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லு அப்படின்னா, நான் கொலை செய்தது ஒத்துக்கொண்டு இங்கே இருக்க, அதனால தண்டனை கொடுத்துருக்கீங்க. எத்தனையோ பேர் எத்தனையோ ஆளுகளை கொலை பண்ணிட்டே இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பிடிச்சி தண்டனை கொடுங்க. யாரு தெரிஞ்சா கொடுப்பேன்ல அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் கொலை பண்ணிட்டு தான் இருக்கான், இங்கேயே இருக்கான். யாரு? உங்க முன்னாலேயே இங்க இருக்கிறவங்கள ஒவ்வொருத்தனுக்கும் சில ஆளுகளை பிடிக்காம இருக்குது. இந்த ஆள் மட்டும் கேள்வி கொன்னிடணும் போல இருக்குங்க, கொன்னிடணும் போல இருக்கு. ஏன் கொள்ளாம இருக்க? ஏன் கொள்ளாம இருக்க? மனசுக்குள்ள கொள்ளலாம், ஆனா கண்டுபிடிக்க முடியல நமக்கு. யாருக்கும் தண்டனை கிடையாது, யார் என்ன வேணாலும் சொல்லலாம். ஒரு சட்டம் போடுங்க, என்ன ஆவாங்க? ரோட்ல எத்தனை பேர் சுத்தி கிடக்கும், யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்கல்ல. அப்போ எல்லாருடைய உள்ளத்திலையும் இந்த விதமான ஆக்ரோஷம் இருக்கு. ஆனா அது செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் ஒரு பயம். அதான் உண்டு. இதைத்தான் இங்க சொல்ல வர்றார். கொனே அப்படின்னா ஒரு மூளை, வனே அப்படின்னா ஒரு ஓட எங்காவது கண்காணாத இடத்துல, மொனே அப்படின்னா மனசுல. மனதில் நீங்க தனியா உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சா இடம் எல்லாம் பிரச்சனையே இல்லை. இந்த இடம் எனக்கு நிம்மதியே கிடைக்காது, நான் வேற இடத்துக்கு போறேன் அப்படின்னு வேற இடத்துக்கு போறான், அங்கேயும் நிம்மதி கிடைக்கல. சரி இங்கேயும் சரியில்லை, நீ இன்னொரு இடத்துக்கு போறான், அங்கேயும் நிம்மதி கிடைக்கல. அவனுக்கு எங்கதான் நிம்மதி கிடைக்கும் சொல்லுங்க? அப்ப நிம்மதி இல்லாத இடம் இருக்குது, நிம்மதி இருக்கணும் ஏதாவது ஒரு இடத்துல, அது எங்க? அதனால நிம்மதி இல்லை இந்த இடம், நிம்மதி இல்லை அந்த இடம்னு சொல்லிட்டு போறவனுக்கு ஒரு விஷயம் புரியல. உன் மனசுல நீ நிம்மதியா இருந்தேன்னா எல்லா இடமும் நிம்மதியான இடம்தான்.
ஏன்னா மனுஷங்களே இல்லாத இடமா இருந்தால் நிம்மதி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த இடம் நிம்மதியாக இருக்குன்னா இல்லை. பேசி 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 பழகினவங்க தனிமையாக விடப்பட்டாங்கன்னா அங்கே போய் நிம்மதியாக இருக்க முடியும். ஐயோ யாருமே இல்லையே பேச்சு துணைக்கு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சு. எங்கே மனிதன் வாழ்வதில்லையோ அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும்ங்கிறான். எங்கே நிம்மதி அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். அது இடம் எந்த இடம் அது அப்படின்னா எங்கே மனிதன் வாழ்வதில்லையோ முடியுமா? முடியவே முடியாது. அதனால ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, ஒன்று ஒரு மூலையில் உட்காரு, இல்லையா வனத்துக்கு ஓடிடு, இல்லையா உன் மனதில் நீ இரு. நீ இருக்கிற இடம் அங்கே இருந்தேன்னா அவனுக்கு யாருமே தொந்தரவு பண்ண மாட்டான். அதான் இங்கே சொல்ல வந்தார். அனுபவங்களுக்கு ஏதுவாக உள்ள ஜெகத் பிரம்மத்தின் விளைவு. பிரம்மந்தான் காரணம், ஜெகத் காரியம். காரியம் காரணத்திலிருந்து வேறானதல்ல. ஆயினும் காரணம் காரியம் அல்ல. காரியம் எத்தகையதாக இருப்பினும் காரணம் மாற்றம் அடையாமல் உள்ளது. துணி மாதிரி, நூல் மாதிரி. துணி எப்படின்னா மாறிட்டே இருக்கும், நூல் அப்படியே இருக்கும். இது சத்தியம் மிச்சா உறவு. சேர்க்கப்பட்டும் கூட்டப்பட்டும் ஆனவை யாவும் ஜகத்தில் அடங்கும். அதாவது சேர்க்க, அது என்னமோ சொல்லுவாங்கல்ல, கெமிஸ்ட்ரி படித்தவங்க, பிசிக்ஸ் படித்தவங்க, கூட்டு பொருள் இல்லையா, இன்னொரு பொருள் தனிமம் பொருள். அப்படி அதான் சேர்க்கப்பட்டும் தானா சேர்க்கப்படுறது, இன்னும் சேர்ந்து இருக்கிறது கூட்டப்பட்டும். ஆனால் யாவும் ஜகத்திலே அடங்கும். அவை மித்யா. பிரத்யக்ஷம் முதலான பிரமாணங்களுக்குள் அடங்குபவை. பிரமாணம்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பிரமாணங்கள் இருக்கு. பிரமாணம்னா என்னது? என்ன படிச்சுட்டே போயிட்டா பொருள் இருக்கணும். எவிடன்ஸ். பிரமாணம்னா ஒன்று சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு எவிடன்ஸ் சொல்லணும், சாட்சி வேணும். சாட்சி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அதை இங்கே சொல்லப்பட்ட இந்த ஜகத்துக்கு சாட்சி இருக்குது, நம்ம கண் கூட பார்க்கணும். எதுக்கு சாட்சி இல்லை? சாட்சிக்கு சாட்சி இல்லை, பார்த்தீங்களா? திருஷ்யத்துக்கு தான் சாட்சி. சாட்சி போய் சாட்சியை கேட்கலாமா? ஏன்னா அது என்னதுன்னா சர்வதி சாட்சி பூரம். எல்லாத்துக்குமே சாட்சியே அவன் தான். அவனுக்கு சாட்சி கேட்கலாமோ? கேட்க முடியாது. அதனால தான் பிரமாணங்களுக்குள்ள நிறைய பிரமாணம் இருக்கு. அதில் 3 எடுத்துக்குவோம். ஒன்று பிரத்யட்ச பிரமாணம், 2 அனுமான பிரமாணம், 3 ஆகம பிரமாணம். இதான் பெரும்பாலும் எல்லா ஆச்சாரியர்களும் எடுத்திருக்காங்க. சங்கராச்சாரியார், மத்வாச்சாரியார், ராகவேந்திரர் போன்ற ஆச்சாரியர்கள் எல்லாருமே இந்த 3 பிரமாணங்கள் எடுத்துக்கொள்றாங்க, கையாளுறாங்க, ஒத்துக்கொள்றாங்க. பிரமாணம்னா சாட்சி ஒத்துக்கொண்டு அது சாங்ஷன் பண்ணிடுவாங்க. தான் இங்கே புகையுது, ஒருத்தன் சொல்றான் வெறும் புகைதான் தெரியுது, நெருப்பெல்லாம் தெரியல. ஆனால் அவன் சொல்றான் அங்கே நெருப்பு இருக்கு அப்படிங்க. நெருப்பு இருக்குது என்ன சாட்சி? நெருப்பு தெரியல, நீ நெருப்பு இருக்குன்ற. அப்போ அனுமானம், புகைஞ்சா நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் பழமொழி ஏதோ சமாச்சாரம் இருக்கு, அதனாலதான் கசமுச்சான்னு பேர் வருது அவனுக்கு. விஷயம் இல்லாம இப்படி ஆகுமா அப்படின்னு கேட்க வரான். இது அனுமானம். இன்னொன்னு நேரில் பார்த்ததும் கிடையாது, இந்த மாதிரி ஊழிக்கவும் சாட்சி இல்லை. ஆனா சொல்லவே கேட்டிருக்காங்க, இப்படிதான் நீ ஐயாயிரம்டா அப்படின்னு சொல்றான் நம்மளை பார்த்து. அப்படியா? அப்ப நான் சாக மாட்டேன்னா? சாகவே மாட்டேன். எனக்கு 82 வயசு ஆயிடுச்சு, இருமல் ஆஸ்துமா எல்லாம் இருக்கு, டாக்டர் இன்னும் 2 மாதம் தான் இப்பன்னு சொல்லிட்டாரு, அப்ப நான் செத்து போயிடுவேன். நீ சொல்ற செத்து போறது வேற, நீ எப்பவுமே இருப்ப அப்படின்னு சொன்னா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. ஒத்துக்குவீங்களா? அப்படியா? நான் சாக மாட்டேன், நான் இன்னும் தைரியம் வர வேண்டாம், சாகிறது வேற எதுவோ, நான் சாக மாட்டேன். அப்படி சொன்னது எது அப்படின்னா ஆகமம், அதாவது சுருச்சி,
உபனிஷத்து, குரு போன்றவங்கலாம் சொல்றாங்க. அப்படி சொன்ன அந்த வார்த்தைகள்ல நாம நம்பிக்கை உண்மை அப்படின்னு சொல்லணும். என்னைக்காவது நீங்க இந்த பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்குன்னு நீங்களா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டு ஒத்துக்கொண்டிருக்கீங்களா? இந்த பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்கு அப்படின்னா ஒரு பொருள் விட்டோம்னா கீழே வருது. எதனால வருது? இது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? எப்ப கண்டுபிடிச்சீங்க? என்ன செய்து கண்டுபிடிச்சீங்க? தெரியாது. யார் சொன்னாங்க? மரத்திலிருந்து விழுகுதுங்க. பல தடவை பார்த்துருக்காங்க. ஐன்ஸ்டீன் இல்லாததுக்கு முன்னாலேயே, நியூட்டன் இல்லாததுக்கு முன்னாலேயே நிறைய பேர் பழம் விழுந்ததை பார்த்துருக்காங்க. ஏன்னா சொன்னா நான் பொய் இருப்பேன்னு. இப்ப மட்டும் சொல்றேன் ஆமான்னு ஒத்துக்கொள்றான். யார் சொல்லி? நியூட்டன் சொல்லி. சரி, நியூட்டன் தானே கண்டுபிடிச்சா, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒத்துக்கொள்ளணும். அப்படி எப்படி ஒத்துக்கொண்டீங்க? ஏன்னா அது உண்மை, அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. திரும்பி நாம ஏன் கண்டுபிடிக்கணும்? உண்மையை சொல்லிட்டாருல, ஒத்துக்கொண்ட. அப்படியே நம்ம எந்த பிராக்டிஸும் பண்ணாம, எந்த முயற்சியும் எடுக்காம, யாரோ ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு உண்மையை நீங்க அப்படியே ஒத்துக்கொண்டீங்க. சாமி, அப்படிதான் நீங்கள் ஆன்மா, நீங்க பிரம்மம், நீங்கள் சாகாதவர்கள், நீங்கள் எங்கும் உள்ளவர்கள், உங்களுக்கு விதியே கிடையாது, கர்மங்களும் கிடையாது, அதுக்கு அப்பாற்பட்டவங்க நீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அவங்க அனுபவிச்சு சொன்னாங்க. ஏன் ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது? சரின்னு ஏற்றுக்கொண்டு அதை ஃபாலோ பண்ணுங்க. இதைத்தான் இங்க சொல்ல வர்றார். ஜெகத்திற்கு காரணமாக இருக்கும் பிரம்மமும் பிரமாணங்கள் தேவையில்லாம தானாய் தன்னை அறிவது. எந்த பிரமாணமும் வேண்டாம், அது அதுவாகவே தெரிஞ்சுக்கும். நாம இருக்கிறத நாமளே தெரிஞ்சு கொள்றோம். பிரம்மத்தை அறிய புலன்கள் தேவையில்லை. ஏன்னா புலன் என்னது? எந்த திருஷ்யமும் திருக்க பார்க்க முடியாதுங்க. அதனால புலன்கள் தேவையில்லை, பிரமாணங்கள் தேவையில்லை, எந்த ஒரு சாட்சியையும் கூப்பிடாதீங்க. பிரம்மம் இருக்கு, என்ன சாட்சி? பிரம்மம் இருக்கு, எப்படி கண்டுபிடிப்ப அப்படின்னா எப்படியும் கண்டுபிடிக்க முடியாது. அது அதுவா தெரியும் உனக்கு. அதை சொல்றாரு. உனது பிரஜையே இருந்து கொண்டு யாவற்றையும் அறிய துணை நிற்பது பிரம்மம். உங்களுடைய பிரஜை தான் உங்களுக்கு துணை நின்று நீங்க பிரம்மம்னு காட்டுது. அதனால பிரஜைன்னா என்னது? கான்சியஸ். உங்களுடைய உணர்வு, நீங்க இருக்கிறீங்க அப்படின்ற உணர்வு. பேரு அதுக்கு பிறகு. நான் இன்னாரு, நான் இருக்கேன், இன்னாரா இருக்கேங்கிறது வேற. நான் இன்னாரா இருக்கேங்கிறத எடுத்திருந்தா அங்க யாரு? இந்த பிரஜை. அதனாலதான் வேதத்துல பிரஜானம் பிரம்ம இன்னும் 4 வாக்கியம் இருக்குல்ல. தத்துவமசி 1, அகம் பிரம்மாஸ்மி 1, 2, அப்புறம் பிரஜானம் பிரம்மங்கிறது 3, அயம் ஆத்மா பிரம்ம அப்படிங்கிறது 4 உபனிஷத்துல 4 வேதங்கள்ல இருந்து 4 மகா வாக்கியங்களை சொன்னாங்க. ரிக்கு, யஜு, சாமம், அதர்வனத்திலிருந்து சொல்லப்பட்டு. அது அந்த பிரஜானம் பிரம்ம, அப்படி பிரஜை தான் பிரம்மம். ஒருத்த மூச்சு இப்போ மயக்கமாயிட்டு டமான்னு விழுந்துட்டாங்கல்ல, மயக்கமாயிட்டு பிபியோ சுகரோ ஏதோ ஒரு காரணம், டாக்டர் பல்ஸ் பார்க்குறாரு, மயக்கம் போட்டு விழுந்துருச்சு, என்ன போச்சு? அதான் உயிர் போச்சு விட மாட்டாங்க. பிரச்சனை இல்லை, விழுந்தா எல்லாம் நாடி நரம்பு எல்லாம் வேலை செய்யுது, மூச்சு வருது எல்லாம் செய்யுது, ஒண்ணு வேலை செய்யல. தான் யாரு நான் அப்படிங்கிற அந்த உணர்வு அவங்ககிட்ட வேலை செய்யல. அதனால அது என்னவா இருக்குது? பிரச்சனை இல்லாத ஒரு ஜடமா இருக்கு. சரி, எனக்கே தெரியாத ஒரு விஷயம் இருக்கு, நான் உங்களை கேட்கிறேன். சில பேர் 2 மாசமா கோமாவில் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அது என்னது? செத்து போயிட்டானா?
உயிரோட இருக்கான். ஆனா கோமாங்கிறாங்க, அது என்னது? உணவு. அவர் யாருன்னு அவருக்கு தெரியுமா? அப்போ பாத்தீங்களா, கீழே இருந்து மயக்கமானவங்களுக்கு ஸ்ட்ரெச்சர்ல கூட்டி போனா ஊசி போட்டு 2 மணி நேரத்துல மயக்கம் தெரிஞ்சிருது. இது தெரிய மாட்டேங்குது. இதுக்கு திருஷ்ய விவேகம் என்ன சொல்லுது? கோமாங்கிறது தானா திடீர்னு இயல்பா வருது. நீ தியானம் செஞ்சு வலிய கோமாவுக்கு போ, பயப்படாதீங்க. இன்னும் கோமாவில் போய் சொல்றாங்க. உண்மை என்னன்னா, இதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு திருஷ்ய அனுவித்த சவிகல்ப சமாதியும் சப்த அனுவித்த சவிகல்ப சமாதியும் முடிஞ்ச பின்ன அதோட ஐக்கியமாகிறப்ப நிர்விகல்பம் வருது. அதாங்க கோமா. புறத்துல அகத்திலையும் இப்படி திருஷ்ய அனுவித்த சவிகல்ப சமாதியும் சப்த அனுவித்த சவிகல்ப சமாதியும் முடிச்சுட்டு நீங்க அதை வெற்றி பெற்றீர்களேயானால் நிதித்தியாசனம் செய்து நிர்விகல்பமாவீங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கே தெரியாம தண்ணீர் தானா உட்காந்து அப்படியே சந்தோஷமா இருக்குங்க. வெளியில உள்ள ஆளுக்கு ஒன்றும் தெரியாது. டாக்டர் பார்த்தா பல்ஸ் கரெக்டா இருக்கும், ஹார்ட் பீட் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஆனா மனுஷன் பேச மாட்டேங்கிறான், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான். உணவுகள்லாம் வெளியில கூட்டாலும் கேட்க மாட்டேங்கிறான். நிர்விகல்ப சமாதியில் அப்படி இருந்துட்டான்னா ஆனந்தமா இருப்பான். அதுக்காக சச்சிதானந்தம்னு அக்கண்டைக ஏக ரசம். நாங்க அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த ஆனந்தம் இந்த திருஷ்யத்துல இருக்கிற ஆனந்தத்துல ஈடே இல்லை. திருஷ்யத்துல இத்தூண்டு அதுக்கு பின்னால ஓடிட்டு இருக்கோம். இதுக்கு பின்னால ஓடி கண்டுபிடிச்சீங்கன்னு வைங்க, அது அளவுக்கு மீறினது பயங்கரமா. ஆனா அது கிடைக்கிறது தான் கஷ்டமா. தேடி தேடி பார்க்கணும். இதைத்தான் சொன்னால் சுலபமான எளிமையான விரைவான முறையில் என்னிலிருந்து பிரம்மம் வேறல்ல என்று மனம் ஏற்றுக்கொள்ளும் முறையை கண்டுபிடித்து அது பிறகு மனசுல வச்சுக்கணும். அது கண்டுபிடிச்சு கொள்ளணும். இந்த தியானத்தின் நோக்கம் பிரம்மம் தான் நான் என்று பூரணமாக உள்வாங்கி கொள்ள வேண்டும். முழு முதல் சைத்தன்யம் ஏக்கரச வஸ்துவாகிய பிரம்மம் எதனாலும் மாசுபடுத்த முடியாதது. நம்மளை குத்தம் சொல்லிடுறாங்க, மாசுபடுத்திடுறாங்க, நீ சரியில்லைங்கிறாங்க. நமக்கு ஒரு மாதிரி இது எப்படி என்ன சொல்லிட்டானே அப்படின்னு வருத்தம் வேலைப்படுறோம். இதெல்லாம் எதோட சேர்ந்தது? உலகத்துல சேர்ந்தது. யாரும் மாசுபடுத்த முடியாத இடமாக இருக்கக்கூடியவங்க தான் நாம. மாற்றங்களுக்கு உட்படாதது அந்த பிரம்மன் தான் நாமவா இருக்கிறப்போ யார் என்ன சொன்னாலும் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? உதாரணமா இதுக்கு பேர் தான் நிதித்தியாசனம். யார் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாம நீங்க இருக்க பழகணும். உதாரணமா உங்களை பார்த்து வச்சது அயோக்கிய முட்டாள் அப்படிங்கிறான். நீங்க ஆமாவா இல்லையா? Comparing to Drisya, you are not Mutta, you are not Ayodhya. திருஷ்யத்திலிருந்து அவன் பேசுறான், அதுக்கு அப்பாவே நீங்க இருக்கிறீங்க. இன்னும் சொல்ல போனா முட்டாள்னா என்ன தெரியுமா? எந்த அறிவு இல்லாததுன்னு அர்த்தம். உண்மைதான் அவன் சொல்றது. ஆனா நம்ம ஏற்றுக்க மாட்டோம். நான் அறிவாளி சொல்லு, அது எதுக்கு சொல்லணும்? உலகத்தில் இருக்கிற அறிவெல்லாம் எனக்கு இருக்கிற அறிவு போக சொல்லு. அப்பப்பா எல்லா அறிவும் போனதான் அறிவும் அறிவு இல்லாததும் உள்ள ஒரு இடம் எது? அதுதான் சிவம். எஞ்ஞானம் இல்லாதேன் இந்த பெருமானே. இந்த வார்த்தையை அடிக்கடி அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. சிவம் அப்படின்னா பிரம்மம். நான் பிரம்மம், நான் சச்சிதானந்தம் எல்லாம். ஆக அந்த வார்த்தை பாருங்க, எஞ்ஞானம் இல்லாதேன், எந்த ஞானமும் இல்லாத முட்டாள் தானே. எதுக்கு ஒருத்தர் முட்டாள்னு சொன்னா கோபம் வரணும்? அட ஞானப்படுத்துறாங்க என்னையே, நான் யாருன்னு அப்படி சொல்லுங்க. அதான் எஞ்ஞானம் இல்லாத இந்த பெருமான். அந்த மாதிரி எந்த ஞானமும் இல்லாத அந்த சிவம் தான்
அறியாமையில் இருக்கிற நம்மையே காப்பாற்ற முடியும். அதே தப்பா இருக்கடா என்னை நினைச்சு என்ன மாதிரி ஆகி அப்படின்னு சொல்ல முடியும். அஞ்ஞானம் தன்னை அகழ்க்கும் நல்லறிவு, அவன் தான் அதை செய்வான். அஞ்ஞானத்தை போகும். ஏன்னா அவன் எந்த ஞானமும் இல்லாதவன். நீ அஞ்ஞானத்தை வச்சு வந்து ஞானின்னுட்டு இருக்கிற உலகத்தில் இருக்கிற அஞ்ஞானமெல்லாம் வச்சுக்கணும். எனக்கு எல்லாம் தெரியும்னா அவன் பெரிய அஞ்ஞானம். எல்லாம் தெரியுங்கிற ஞானம்னு அவன் சொல்றான். எல்லாம் தெரியுங்கிற ஞானம்தான் உண்மையில பெரிய அஞ்ஞானம். சிவபுராணம் ஒவ்வொரு வரிதான் இருக்கு. நீங்க கொஞ்சம் டெய்லி பாராயணம் பண்ணுங்க. நீங்க வீட்டுல நமசிவாய வாழ்க ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் நீங்க சிவபுராணத்தை டெய்லி மனப்பாடம் பண்ண பாராயணம் பண்ணாலும் மனப்பாடம் ஆயிடும். சொல்லி பாருங்க, உங்களுக்கே புரிஞ்சிடும். ஆடா நம்ம இப்படிலாம் இருந்து சிவன் அவன் என் சிந்தையில் உள்ள, அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை பாருங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய முந்தை வினையெல்லாம் போயிடுங்க. முந்தை வினை முழுதும் ஓய போறதுக்குத்தாங்க இந்த சிவபுராணம் சொல்லிட்டு இருக்கிறேன். வினையெல்லாம் போயிடுச்சுன்னா இந்த திருஷ்யம் தான் போயிடுச்சுன்னு அர்த்தம். பரஞ்சராகன்னு சொல்றாரு, விருத்தக பஞ்சரஜக சித்த விருத்தி நிரோதக, எல்லா விருத்தியும் போக வச்சிரு. எல்லா விதிகளும் முடிஞ்சு போச்சு. சஞ்சித கர்மம், ஆகாமிய கர்மம், பிராரப்த கர்மம் எல்லாம் ஒளிந்து போன இடம் திருஷ்டி சொருப்பே அவஸ்தானம். அந்த இடம்தான் திருஷ்டுவா இருக்கக்கூடிய திருக்கு இருக்கக்கூடிய இடமாகவே அது இருக்கும். எந்த ஒரு பொருள் வந்து அதை தாக்காது. இதை கண்டுபிடிச்சிருவோம். 10 தடவை இதை நீங்க யோசனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்முடைய திருஷ்யம், எந்த திருஷ்யம் வந்து நம்மளை தொந்தரவு பண்ணுதோ அது கொஞ்சமா விலகிடும். ரொம்ப தவிர்க்க முடியாத இந்த ஆன்மீகத்துல படியேறி போயிட்டு இருக்கிறப்போ இதையும் மீறி வேண்டாம்னு சொல்லி நம்ம கீழே இறக்கி தடுக்கக்கூடிய திருஷ்யம் ஒண்ணு இருக்கு. அது எந்த திருஷ்யம்? பாசமா? என்னங்க ஒண்ணுமே இல்லாம சும்மா ஏதோ ஒரு சொல்லி பாசம் பட்டுன்னு சொல்றீங்க. நான் பொதுவா கேட்கிறேங்க, எந்த திருஷ்யம் அது? புரியல கேள்வி. நீங்க வெற்றி அகாடமிக்கு கிளாஸுக்கு வரணும். திடீர்னு உங்க வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. இன்னைக்கு கட்டு ஞாயிற்றுக்கிழமை, வெற்றி அகாடமிக்கு வர முடியல. நீங்க வீட்டில் உட்காந்துட்டீங்க, ஆனால் சந்தோஷமா இருப்பீங்க. ஏன்? கெஸ்ட் வந்துட்டாங்க தானே, அவங்களோட இருக்கீங்க. எது பிரைமரி நமக்கு? ஆனால் எது செகண்டரி ஆச்சு? பிரைமரி எதுவாச்சு? திருஷ்யம் பிரைமரி ஆச்சு, திருக்கு செகண்டரி ஆச்சு. இப்போ உங்களுடைய போற பாதையில உங்களுக்கு உண்மையிலேயே எந்த திருஷ்யம் வந்து உங்களுக்கு தடை பண்ணுது ஜாஸ்தி? சுற்றம், உற்றால் உணவு, அங்க நடக்கிற செயல்கள், சம்பவங்கள், ஃபங்க்ஷன்ஸு, செலிப்ரேஷன்ஸு, இதெல்லாம் முக்கியத்துவத்தை கொடுத்து நம்ம இங்க இதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கோம். எனக்கு இது முதல்ல வேணும் அப்படின்னு சொல்றவன் அங்க போகணும். அதனால இங்க சொல்லக்கூடிய இந்த நிதித்தியாசனம் நம்ம முடிந்த வரைக்கும் இதே முறையை பார்க்கணுமே ஒழிய திருஷ்யத்துல அவாய்ட் பண்றது அவாய்ட் பண்றோம்னு யாரும் தெரியக்கூடாது. பொய் சொல்லலாம், எவ்வளவு வேணாலும் பொய் சொல்லலாம். ஏன்? ஏன்னா ஒரு பெரிய சொல்லி வச்சிருக்காரு, என்னன்னு? பொய்மையும் எப்போ குறைந்த நன்மை பயக்கும். இங்க வந்தா நன்மை பயக்கும் தானே, அதுக்காக நீ பொய்ய சொல்லிட்டு வா. அப்போ அவன் பார்க்கவா, என்கிட்ட பொய்ய சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துக்கியோ அப்படின்னு சொல்லலாம். ஆமாயான்னு கூட அப்ப சொல்லுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இவ சொல்லி கொடுக்கறதே இவங்க தான். திருஷ்ய யோகத்திலேயே அவங்க இதை சொல்லிக் கொடுக்குறாங்க. இருப்பது ஒன்றே,
அது பலவாய் தோன்றுகிறது என்ற அறிவு நம்ம இருமையை தோற்றுவிக்காது. ரெண்டு இருக்கு பொருள்னு சொல்ற. இது வேதத்துல ஒரு வாக்கியமா சொல்லியிருக்கு. ஏகம் சத் அப்படின்னா என்ன அர்த்தம்? இருப்பது ஒன்றே. ஏகம் சத். விப்ரா பகுதா வதந்தி. விப்ரா பகுதா வதந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? விப்ரான்னா மகான்கள், விஷயம் தெரிந்தவர்கள், ஞானிகள். பகுதா வதந்தி பல விதமா சொல்றாங்க. அப்படி ஒண்ணு இருக்கு, இப்படி ஒண்ணு. எத்தனை ஆர்கனைசேஷன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்றாங்க. எதை பத்தி சொல்றாங்க? இந்த ஏகம் சத்தை பத்தி தான் மாற்றி மாற்றி சொல்றாங்க. ஹேராம் என்றாலும் நீயே, ஏசு என்றாலும் நீயே, எங்கள் அல்லாஹ் நீயே, உலகின் எல்லாம் நீயே, பராசக்தி சொரூபம் நீயே. பாருங்க, ஒவ்வொரு மகான்களும் ஏராம் என்றாலும் நீயே, ஏசுனாலும் நீயே, அல்லாஹ்னாலும் நீயே, பராசக்தி என்றாலும் நீயே. ஒரே பொருளை இத்தனை பேர்ல சொல்றாங்க. இதான் விப்ரா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மகான்கள். விப்ரா பகுதா வதந்தி பல பேர் சொல்றாங்க. இது தெரிஞ்சதுன்னா நம்மகிட்ட இரண்டு என்ற பொருள் வருமா? இப்போ இரண்டுங்கிற பொருள் இங்க உரிக்கவே உரிக்காதுன்னு சொல்றாரு. இதைத்தான் அவிச்சின்ன சிந்தேயம், துண்டுபடாத பிளவுபடாத சிந்தனை, அதை சொல்றாரு. திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கும் வரை சமீகல்பம். இனி சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு போயிட்டீங்கன்னா அது நிர்விகல்பம். இதான் நமக்கு எது வேணும்? நிர்விகல்பம் வேணும்னா சவிகல்பத்தை திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி கடைசியில் அதை வாங்கி முழுங்கிடணும். நாமமும் ரூபமும் நீங்க முழுங்கிட்டீங்கன்னா அங்க நாமமும் இருக்காது, ரூபமும் இருக்காது. அப்ப அங்க வேதத்துல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உயிர் பெற்று எழும். அது என்ன வார்த்தை தெரியுமா? எத் பாவோ தத் பவதி. ராமரை நினைச்சிட்டே இருந்தவன் ராமரா மாறிடுவான். பிரம்மனை நினைச்சிட்டே இருந்தவன் பிரம்மனா மாறிடுவான். இதுக்கு உதாரணம் சாட்சியா உலகத்திலேயே ஒரு பொருளை சொல்லியிருக்கார் சங்கராச்சாரியார். ஒரு கூண்டு கூட ஒரு கொலை அடிக்கடி போகும், கூடு கட்டிட்டு. அங்க என்ன வச்சிருப்பாருன்னா கொலை இல்லை, ஒரு புழு தான் இருக்கும். வச்சுட்டு அதுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு இலையை கொண்டு போய் வைக்கும், சாப்பிடட்டும்னு. இலையை வச்சுட்டு கம்முன்னு இருக்கணும்ல கொலைவி. இலையையும் வச்சுட்டு அதுக்கு வலிக்கிற மாதிரி குத்திட்டு இருக்கும். அது பார்க்க அது வந்து கொத்துவானே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு அதே கொலை திரும்ப திரும்ப போயிட்டு வரும். திரும்ப கொத்தும். அந்த புழு எப்படி இருக்கும்? அந்த புழுக்கு என்ன பண்ணுது? எப்போ வருமோ, இப்போ வந்துடுமோ, இப்போ கொத்திடுவானோ, என்ன பண்ணுது தெரியுமா? புழு நிதித்தியாசனம் பண்ணுது. எங்கேயாவது இந்த கதை கேட்டு பாருங்க. நிதித்தியாசனம் இப்படிதான் பண்றான். சும்மா சாப்பிட்டு இலை இப்போ வந்தாலும் வந்துடுவான், வந்து கொட்டிடுவான். அப்படி யாரும் நினைக்குது? கொலைவிய நினைச்சு ஒரு காலகட்டத்துல புழு கொலைவியா மாதிரி வெளியே பண்ண போகுது. எப்படி ஒரு புழு கொலைவியா மாறிச்சு? டார்வின் எல்லாம் இந்த இடத்துல ஒன்றும் பேச முடியாது. அந்த அப்படியே வளரணும்னு சொல்ல முடியாது. குரங்காதான் வளரும், புலியாதான் வளருங்க, பூனையாகவும் வளரும், யானையாகவும் மாறும், மனுஷனே மாறுறான். ராமகிருஷ்ணா பரமஹம்சா ஆஞ்சநேயரை உபாசனை பண்ணாரு. கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நாள்ல குளிச்சு போக ஆரம்பிச்சாரு. இந்த குரங்குக்கு குளிச்சு போகும்ல அது மாதிரி. அங்க இருக்கிற டாக்டர் பார்த்தாரு, நீங்க ஆஞ்சநேயரை நினைச்சு உங்களுக்கு வாழ் முளைக்க போய் பாருங்க, ஒரு இஞ்சி வளர்ந்துருச்சு பின்னால. அந்த தண்டு வரம் இருக்குல்ல, அது மனசு நினைக்கிறது எப்படி உடலை சரீரத்தை மாற்றுது. இதெல்லாம் காலம் எவிடன்ஸ், நமக்கு முடிவுங்கிறது காட்டுது. அதனாலதான் இங்க சொல்றாரு யத்பாவோ தத் பவதி. நினைச்சிட்டே சவிகல்பம் பண்ணிட்டே இருங்க, அது நிர்விகல்பத்துக்கு நம்ம கொண்டு போகும். அடுத்த வாரம் நம்ம 29வது ஸ்லோகம் பார்க்க போறோம். 28 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க இங்க இருந்து போன பிறகு வீட்டுல இந்த மாதிரி நிதித்தியாசனம் பண்ணணும். பண்ணினீங்கன்னா
அடுத்த வகுப்புக்கு வரமாட்டீங்க. அப்புறம் டாக்டர் ராஜேந்திரன் வந்து, என்ன சுவாமி இப்படி பண்ணிட்டீங்க, கூட்டமே வர மாட்டேங்குது அப்படின்னா வேற கூட்டம் வரும். அதனால நாம லட்சியத்தை நோக்கி பயணம் பண்றப்போ சாதனையும் கொஞ்சம் வீட்டில் பண்ணுவோம். யோசனை நீ பாருங்க, இதை வீட்டில் போய் படித்தாலே உங்களுக்கு புரியும். சரியா? ஸ்லோகம் சொல்லலாம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத்.